ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தனத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல திருநீரை பத்தி நம்ம பேசியிருக்கோம், மஞ்சளை பத்தி பேசியிருக்கோம், குங்குமம், துளசியினுடைய அற்புதங்கள். இந்த வரிசையில நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய கேட்டிருந்தது சந்தனத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு. ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஆன்மீகம், மருத்துவம், உடல் ஆரோக்கியம் இத்தனையிலையும் சந்தனம் பயன்படுது. எப்படிலாம் பயன்படுது? பாட்டே எடுத்துக்கங்க, சாமி பாட்டு. புகழ்பெற்ற முருகன் பாடல் ஒண்ணு உண்டு. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. முருகன் பாட்டு. அம்மன் பாட்டு ஒண்ணு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் அப்படின்னு. இப்ப இறைவனுக்கு சந்தனம் அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு விசேஷமான பொருளா கருதப்படுது. ஆன்மீகத்துல இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்றதுல, இன்னும் சொல்ல போனா சந்தன காப்பு, இறைவனுக்கு சந்தனத்தால செய்யப்படக்கூடிய அந்த அலங்காரம், அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இறைவனை என்னதான் நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம பார்த்தாலுமே கூட சந்தனத்தால இறைவன் அலங்காரம் செய்யப்படுகிற போது அந்த காட்சி பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். சந்தனத்துல இறைவனுக்கு அலங்காரம் செய்கிற போது அதை காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி இருக்கும். இந்த சந்தன மரங்கள் அப்படிங்கிறது பூர்வீகமாக கொண்ட நாடுனா என்னென்ன நாடு? இந்தியா மற்றும் இந்தோனேஷியா, இந்த 2 நாடுகளை பூர்வீகமாக கொண்டிருப்பது தான் சந்தன மரங்கள். 8 மீட்டர்ல இருந்து 12 மீட்டர் வரைக்கும் அந்த சந்தன மரங்கள் வளரக்கூடியது. 2.5 மீட்டர் சுற்றளவு வரைக்கும் அந்த சந்தன மரங்கள் வளரும். சந்தனம்னாலே குளிர்ச்சி. சந்தனத்தினுடைய இலைகள் குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி சந்தன விதைகள் மருத்துவத்துல ரொம்ப அதிகமா பயன்படும். அதே மாதிரி சந்தன கட்டைகள் பல வகைகள்ல பயன்படுது, ரொம்ப விலை உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது. அதே மாதிரி வெள்ளை சந்தன கட்டைகள் அப்படின்னு இருக்கும். அது சரும அழகிற்கும் உடல் உள்ளுறுப்புகளுடைய சீரான இயக்கத்திற்கும் இந்த வெள்ளை சந்தன கட்டைகள் பயன்படுது. சந்தன மரங்கள் இருந்தாலே ஒரு இடத்துல அங்க நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மழை பொழிவை கொடுப்பதிலும் இந்த சந்தனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி உளவியல் ரீதியாக சந்தனம் நமக்கு பல வகைகளில் பயன்படுது. எப்படிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன அமைதிக்கு, நம்ம மனசு எப்போதும் அமைதியா இருக்கிறதுக்கு, அதே மாதிரி மனப்பதட்டத்தை குறைப்பதற்கு, சரும பாதுகாப்பிற்கு, எப்போதும் நம்ம இளமையா இருக்கிறதுக்கு, இத்தனை வகைகள்ல இந்த சந்தனம் பயன்படுது. இந்த சந்தனத்துக்கு இன்னும் வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு மனுஷனுக்கு பல விதங்கள்ல பாதிப்பை கொடுக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது. உஷ்ணம் ஏற்படும் போது நம்ம உடலும் பாதிப்புக்குள்ளாகும், நம்முடைய மனதும் பாதிப்புக்குள்ளாகும். ஒரு பிறந்த குழந்தைக்கு முடி இறக்குறாங்க, குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு ஊருக்கு கூட்டு போய் ஒரு சாமி கோவில்ல அப்படின்னா முடி இறக்குனதுக்கப்புறம் சந்தனத்தை குழைச்சி பூசுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு உஷ்ணம் சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய தொழில்கள் செய்பவர்கள், அவங்க எல்லாருமே சந்தனத்தை பூசிக்குவாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எப்படி திருநீர் அணிந்து கொள்கிறார்களோ, வியாபாரத்தில் இருப்பவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே சந்தனத்தை பூசிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வெளி உலகத்தில் பல பேரை சந்திக்க வேண்டியிருக்கும் வியாபாரம் தொழிலெலாம் செய்யும்போது. அப்போ யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது, வெறுப்பை வெளி காமிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால எல்லார்ட்டையும் நம்ம பேசுறது இதமாக பேசணும். மற்றவர்களுடைய மனம் நோகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பயன்படுத்திடக்கூடாது. நம்முடைய மனசில், நம்முடைய வார்த்தைகளில் எப்போவுமே ஒரு பொறுமை இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இந்த சந்தனத்தை அணிந்து கொள்கிற போது அது நமக்கு ஒரு பொறுமையை ஏற்படுத்துது. நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய உடல் மொழி, இது எல்லாத்துலேயுமே ஒரு பக்குவத்தை நமக்கு சந்தனம் ஏற்படுத்தி கொடுக்கறது. நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படும். மணிப்பூரகம், நம்முடைய தொப்புள், அதில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் ஒரு விதமான விளைவை ஏற்படுத்தும். அநாகதத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் ஒரு விதமான விளைவை ஏற்படுத்தும். விசுத்தி, ஆக்ஞேயம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உஷ்ணம் ஏற்பட்டு ஒவ்வொரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம சந்தனத்தை பூசுகிற போது எல்லா இடத்துலையுமே வெப்பம் அப்படிங்கிறது இல்லாமல் முழுக்க நம்முடைய உடல் குளிர்ச்சி ஆகும். நம்ம தொண்டை குழியில் சந்தனத்தை பூசுறதால மிகப்பெரிய நன்மை இருக்குது. தொண்டை குழியில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க விடாமல் பண்ணிடும். இதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக ஏற்படும். இப்போ தொண்டைக்குழியில் சந்தனத்தை பூசும்போது இது மாதிரியான பிரச்சனைகள், இது மாதிரியான பாதிப்புகளில் இருந்தும் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். சந்தன மரத்தினுடைய இயற்கையான சாரம் தியானத்தை ஆதரிக்கிறது, ஆன்மீக நல்லிணத்தை ஏற்படுத்துகிறது. யோகா, இது மாதிரியான பயிற்சிகள், தியானம், இதிலெல்லாம்
சந்தன தூபத்தை பயன்படுத்துறத பல நாடுகளில் வழக்கமாக வச்சுருக்காங்க. சந்தன தூபம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்குள்ளே ஏற்படுத்துது. அதே மாதிரி கோவில்களில் சக்தி ரூபங்களுக்கு, அதுமாரி பீடங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டதற்கு பிறகோ, சந்தனத்தை தூவி அலங்காரம் பண்ணுறாங்க பாருங்க, அப்படி பண்ணதற்கு பிறகு அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது, நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்தும் போது, நம்ம அதன் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஏராளம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு அந்த இறைவனுக்கு சார்த்தப்பட்ட அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும் அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஆன்மீக உலகமும் அதை எடுத்து சொல்லுகிறது. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை சரி செய்து, தலைவலி, மூளை மற்றும் இதய பாதிப்புகளை சரி செய்கிறது, நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. மன அழுத்தம் இருக்கிறவங்க சந்தனத்தை பயன்படுத்தும் போது அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். எப்போவுமே சோர்வாக இருக்கிறவங்க நல்ல சுறுசுறுப்பை பெறுவதற்கு இந்த சந்தனம் உதவும். நல்ல ரத்த ஓட்டத்துக்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. அதே மாதிரி தேமல், அரிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க சந்தனத்தோட கொஞ்சம் எலுமிச்சை சாறை கலந்து அந்த இடங்களில் தடவி வர சீக்கிரமே குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனத்தூளை தண்ணீரில் கலந்து கொதிக்க விட்டு அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா சிறுநீர் எரிச்சல் அப்படிங்கிறது குணமாகும். சூட்டுனால ஏற்படக்கூடிய கண்கட்டிகள் எல்லாம் சரியாகும். அதுமாரி நீரிழிவு நோயாளிகள் சந்தனத்தோட நெல்லிக்காய் சாறு அதையும் சேர்த்து கலந்து பருகி வர அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். சந்தனத்தை மருதாணி விதைகளோடு கலந்து நம்முடைய வீட்டில் தூபம் போடுகிற போது நம்முடைய வீடு முழுக்க நறுமணம் பரவும். அதே மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். பக்கவாதம், முடக்குவாதம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சந்தனம் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையும். இப்படி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் பயன் தரக்கூடிய சந்தனம் நமக்கு மனிதர்களுக்கு என்ன உதவ போகுது பெருசா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆன்மீகத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தப்படுற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படி சந்தனம் அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய, ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு பொருளாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடியது. எதனால் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய வழிபாட்டில் சந்தனத்தை நம்ம சேர்த்து கொள்வதால், அதோடு சேர்த்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை சேர்த்து கொள்வதால் இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடம்புல எந்த விதமான வியாதியும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஆரோக்கியத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, ஆன்மீகத்துக்கும் பொருந்துகிற மாதிரி சந்தனம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க. அதை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தனம் குறித்த இத்தனை தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அதனால் நீங்களும் நிச்சயமாக சந்தனத்தை உங்களுடைய வழிபாட்டிலையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக இறையருளையும் உங்களால் பெற முடியும், நீங்களும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. இதே மாதிரி வேறு எதை பற்றிலாம் நம்ம பேசினா நல்லாயிருக்கும், நம்முடைய சேனலில் பதிவுகள் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சார்ந்த பதிவுகளும் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான வீடியோ பகிர மறந்துடாதீங்க. இதே மாதிரி நம்ம திருவருள் டிவியுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9040704546 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.